அமரன் அக்டோபர் 31 தீபாவளி ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் லீடாக நடிக்கிறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வார் மூவி. மெய்யழகன் படத்துலேருந்து இப்போ செப்டம்பர் 27 ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. படத்துலேருந்து நியூ போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அரவிந்த் சாமி லீடர் நடிக்கிறாங்க. 2D என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்டர்டெய்னர் மூவி. விடுதலை 2 படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் டைரக்ஷனில் ரெஜின் மூவிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாங்க. ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. போட்டு படத்தில் இருந்து நெக்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 19 சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் யோகி பாபு லீடர் நடிக்கிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து இவன் யாரோ அப்படின்ற செகண்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார், சத்யராஜ் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. அலங்கு அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து கொங்கு சாங் இப்போ லிரிக்கல் வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. தங்கலான் படத்துல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் மினிக்கி மினிக்கி அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் இந்த 2024 ரிலீஸ் ஆகும். பேட்டர் ஆப் அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்கோட பேர் ஆராத்தி ஆராத்தி. இந்த படத்தில் பிரபுதேவா, வேதிகா லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். வாழை அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து ஆடியோ ரைட்ஸை திக் மியூசிக் வாங்கியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. தமிழர் தியேட்டர்கள் ரைட்ஸை ரெஜின் மூவிஸ் வாங்கியிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 ரிலீஸ் ஆக போகுது. 35 அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் 35 செகண்ட்ஸுக்கு ஒரு நியூ வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜில் ஆகஸ்ட் 15 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ தியா காளி அப்படின்ற ஒரு தமிழ் மூவிலேருந்து OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாரர் மூவி. ஆகா தமிழில் இந்த ஜூலை 19 ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா இந்த படத்தில் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு விஷ்ணு விஷாலோட பர்த்டே. அவர் நடிக்கிற 2 படங்கள்லேருந்து போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓ எந்தன் பேபி இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஹீரோவா லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. ஆரியன் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் லீடர் நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு வார் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தியேட்டர்களில் இந்த 2024 ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.